சீமோன் பேருடைய நிலைமையானது இரவெல்லாம் மீன் பிடித்தார்கள். மீன் பிடிக்க இரவில் தான் செல்வார்கள். அதிகாலை வேளையிலே அவர்கள் முயற்சி எடுத்து ஒன்றும் கிடைக்கவில்லை. மிக துக்கத்தோடு வந்து வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே என் ஆண்டவராகிய இயேசு என்ன செய்கின்றார் என்றால், போதகம் பண்ணும்படியாக சீமோன் பேதுருவை கேட்டுக்கொள்கிறார். அவனுடைய படகிலே ஏறி அமர்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக. ஏற்கனவே அவன் உடைந்தவனாக இருந்தாலும் ஆனாலும் கூட சரி, இந்த வேற நம்ம எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கணும். அந்த நேரத்தில் சாதாரண கார்பெண்டர், இந்த பிளம்பர்ஸ், இந்த எலக்ட்ரிஷியன்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவங்க வேலை செய்கிற நேரத்தில் கூட என்ன போட்டுருவாங்க, ஃபோனில் பாட்டு போட்டுருவாங்க. நானாயிட்டார் அப்படி ஏதாவது பழைய பாட்டுகளை போட்டுருவாங்க. போட்டுக்கிட்டு அவங்க கேட்டுனே வேலை செய்வாங்க. அது போல அந்த பேர் என்ன செஞ்சிட்டாரு, சரி ஏதோ இவர் கடவுளுடைய மனுஷனா ஏதோ பேசுறாரா கேட்கலாம், கேட்டுக்கினே நம்ம என்ன செய்யலாம், இந்த படகத்தை சுத்தம் பண்ணலாம் என்று சொல்லி அவருக்கு இடம் கொடுக்கின்றார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் எப்படி உதவி செய்கிறார் பாருங்க. சோர்ந்து போயிருக்கின்ற வழியிலே சோர்ந்து போறவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் என்று ஏசாயா 40வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இவன் சோர்ந்து போய் இவனும் கூட்டாளிகளும் படகில் இருக்கிற அந்த வலைகளை சுத்தம் செய்கின்ற வழியிலே அவன் போதகத்தை, ஆண்டவருடைய போதகத்தை அவன் கேட்டுக் கொண்டிருக்கின்றான். பிரசங்கம் பண்ணவில்லை. என் ஆண்டவராகிய இயேசு போதகம் பண்ணினார். போதகம் வேற, பிரசங்கம் வேற. பிரசங்கம் என்பது மக்களை மகிழ்விக்கக்கூடியது. போதகம் என்பது மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்பத்தை, ஒரு புது முனையை வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டியது. எனவே இங்கே ஆண்டவராகிய இயேசு அவர் போதிக்க ஆரம்பிக்கின்றார். அந்த போதனையை கேட்ட பின்பதாக 5வது வசனம் வாசிக்குமா? சீமோன், ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. இந்த போதகத்தை இந்த சீமோன் பேதுரு கேட்டுக்கொண்டிருக்கின்றான். அவன் கேட்கிற வேளையிலே அந்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். தோற்று போன வேளையிலே, இல்லாத சூழ்நிலையிலே, குறைவான சூழ்நிலையிலே இன்றைக்கு என்ன செய்வோம், கூலியாட்களுக்கு கூலி கொடுக்க வேண்டுமே என்கிற கேள்வியின் சூழ்நிலையிலே இவன் அந்த போதகத்தை கேட்கிறான். அந்த போதகத்தை கேட்கபடியினாலே அவன் சொல்லுகிற ஒரு பதில் என்ன, நாம மீன்களை பிடிக்கிறவர்கள், எங்களுக்கு தெரியும் ராத்திரில தான் போனோம், இப்ப போனா மீன் கிடைக்காது காலையில என்று நல்லா have a well trained person, பரம்பரையாக இந்த வேலை செய்தவர். ஆனால் இயேசுவை பார்க்கின்ற வழியிலே is the son of carpenter என்று பார்க்கவில்லை. ஏதோ சின்ன பையன் பேசுகிறார் என்று பார்க்கவில்லை. அந்த போதகத்தை இந்த வயதான பேதுரு அவன் கேட்டபடியினாலே, சீஷர்களிலே வயதிலே மூத்தவர் பேதுரு. எனவே இந்த மூத்த பேதுரு இவன் அந்த ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தையை அற்பமாக எண்ணாதபடிக்கு அந்த போதகத்தை கவனித்து கேட்டான். என்ன செய்கிறார், உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறேன் ஆண்டவரே. அங்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டபடியினாலே அவனுக்குள்ளாக ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை வந்தது.